தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஆற்றிய உரை பெரிய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்துச்சு. அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். சி ஜோசப் விஜய் எனும் நான் ஒரு சாதாரண உதவி இயக்குனரின் மகன். உங்களை மாதிரி சாதாரண ஒருவன் தான் நான் என்று எனக்கு பசினா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. நான் ஒன்றும் மன்னர் பரம்பரையில் இருந்து வரல, உங்களில் ஒருவனா, அண்ணனா, தம்பியா, மகனா உணர்கிறேன் என்றும் என்னோட வலி வேதனையை உங்களோட தான் நினைச்சு என் கூட நின்று ஜோசப் விஜய் ஆகிய நான் எனும் வார்த்தையை உண்மையாக்கியிருக்கீங்க நீங்கன்னு சொன்னாரு. நான் ஒன்றும் தேவதூதன்லாம் கிடையாது, உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்வேன், உங்களோட நின்று செய்வேன் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினாரு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு பெரிய சுமையை தூக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னங்க, நான் பொடி வச்சுலாம் பேசலைங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியுது, உள்ள போய் பார்த்து அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை உங்களுக்கு கொடுக்க போறேன். நிச்சயமா நான் வெளிப்படையா இருப்பேன், சாத்தியமானதை செய்வேன், வெற்று அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, படிப்படியா எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு. பெண்கள் பாதுகாப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன், போதைப் பொருளை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை இன்னையில இருந்தே எடுப்பேன், நம்ம பசங்களை அதில் இருந்து காப்பாற்றணும், இது நம்ம அரசோட பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லோருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன்னு நம்பிக்கை தெரிவித்தார். நண்பன் எதிரி யாராக இருந்தாலும் 8 கோடி மக்களும் ஏன் மக்கள் தானே, எல்லோருக்குமானவனா நான் இருப்பேன்னு ரொம்ப அழுத்தமாக சொன்னார். அதே மாதிரி இங்கே ஒரே சென்டர் தான், நான் மட்டும்தான், அந்த பக்கம் இந்த பக்கம்னு எந்த சென்டரும் கிடையாதுன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டாரு. அப்புறம் அடிப்படை விஷயமான கல்வி, ரேஷன், மருத்துவம், போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்களை தான் முழுசாக கவனம் செலுத்தணும்னு தோணுதுன்னு கூறினார். முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன், எனக்கு அது அவசியமும் இல்லை, நானும் தப்பு பண்ண மாட்டேன், என் அரசுல இருக்கிறவங்களையும் தப்பு பண்ண விட மாட்டேன்னு எச்சரிக்கை விடுத்தாரு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், எனக்கு அது அவசியமும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அப்படி யாருக்காச்சும் நாம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடிலாம்னு யாராச்சும் நினைச்சிங்கன்னா இப்பவே அதை அழிச்சிடுங்க அப்படின்னு மறுபடியும் எச்சரிக்கை விடுத்தாரு. பெண்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கும் மக்கள் என எல்லோரும் நமது ஆட்சியில் நல்லா இருப்பீங்க, அதுபோல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல சிறுபான்மை சமூக மக்களே உங்களுக்கு நமது அரசு கூடவே இருக்கும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயோட முகம்னு சொன்னாரு. இப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு ஆனந்தமா சொன்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா, இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும், உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். முக்கியமா இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பீஸ்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அவங்களால தான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்த, உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்தையும் இந்த விஜய் மாமா செய்வாருன்னு ஆனந்தமா பேசினாரு. நம்பிக்கையா இருங்க. அதே போல தமிழக வெற்றி கழக தோழர்களே, நீங்க இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்னு ஆனந்தமாக பேசினாரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய அரசை கொடுப்போம். இது ஒரு புதிய ஆரம்பம்.
இறுதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாருங்க. அது என்னன்னா, இதுதான் உண்மையான சமூக நீதி ஆட்சி, அது இப்போதுதான் ஆரம்பிக்கிறது, இட் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு அழுத்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆதர விட்டாருங்க. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. இறுதியாக ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லி உரையை முடிச்சாரு. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சர் நாற்காலியில் ரொம்ப மெதுவாக ஒரு எமோஷ்னலாக போய் ஜோசப் விஜய் அமர்ந்தார். அதன் பின் எம்எல்ஏக்கள் பதவியேற்புக்கான கோப்புகளை கையெழுத்திட்டார். அவரது பணி சிறக்க ஃபயர்லைன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.